ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுண்டக்காவை காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டக்காவை இது மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற இடிகளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த சுண்டக்காவை இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம இடிக்கக்கூடாது. லைட்டாக இந்த சுண்டக்காய் தெறிக்கிற மாதிரி, அதாவது வெடிப்பு வர்ற மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். அரை பக்குவத்துக்கு ரொம்ப இடிச்சிட்டோன்னா அதில் உள்ள விதைகள்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், லைட்டாக இது மாதிரி இடிச்சுக்கலாம். அப்படி இடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் கத்தியில் பாருங்கள், நாலா பக்கமே இது மாதிரி கட் பண்ணி கீரி கூட இது மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி 4 பக்கம் கூட கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி இடித்து எடுத்த சுண்டக்காவை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சுண்டக்காவை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சுண்டக்காவை மோர் போட்டு ஊற வைக்கலாம். தேவையான அளவு மோர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டக்காவை இந்த மோரில் சேர்த்துடலாம். மோரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மோர் இந்த மாதிரி மிதக்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஊற வச்சாச்சு. பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக இந்த மோரில் இந்த சுண்டக்காய் ஊறிருக்கு. இப்போ இந்த மோரை விட்டு இந்த சுண்டக்காவை மட்டும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இது மாதிரி பிளேட்டில் வச்சிடலாம். எல்லா சுண்டக்காவையும் மோரை நல்லா வடிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்த சுண்டக்காவை நம்ம நல்லா வெயிலில் இன்றைக்கி காய வச்சிடலாம். மோர் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். மோர் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கூட இன்னைக்கு கூட கொஞ்சம் மோர் கலக்கி சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இதை வெயிலில் காய வச்சுட்டு நைட்டு மறுபடியும் இந்த சுண்டக்காவை மோரில் சேர்த்துடணும். மறுநாள் மறுபடியும் அதை நல்லா மோரை விட்டு வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சு நைட்டானோன்னு இந்த சுண்டக்காவை மோரில் சேர்த்து ஊற வச்சிடணும். இது மாதிரி நீங்கள் 3 நாளைக்கு செய்யுங்க. இந்த மோர் எல்லாத்தையும் நல்லாவே இந்த சுண்டக்காய் 3 நாளில் உறிஞ்சிரும். நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். கடைசி நாள் மட்டும் அந்த மோரோடே நல்லா மிக்ஸ் பண்ணி சுண்டக்காவை வெயிலில் காய வச்சு எடுத்துடணும். இது மாதிரி 3 நாள் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 நாள் நான் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மோர் எல்லாத்தையும் இந்த சுண்டக்காய் இழுத்துருச்சு. பாருங்கள், சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.